டைமண்ட்ஸ் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஐக்கிய நாடுகள் பொதுசபை கூட்டத்தில் இந்தியா சார்பில் பேசிய பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே பாகிஸ்தானை கடுமையாக விமர்சித்தார். ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் பாகிஸ்தான் ஆதரவில் செயல்படும் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 அப்பாவி மக்கள் உயிரிழந்ததை உலகம் மறக்கவில்லை என தெரிவித்தார். அந்த தாக்குதலுக்கு பதிலளிக்க இந்திய பாதுகாப்பு படையினர் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்களில் துல்லிய தாக்குதலை நடத்தியதாகவும், இந்தியா தனது மக்களை பாதுகாக்கவும் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தவும் உரிமையை பயன்படுத்தியதாகவும் கூறினார். இந்திய எல்லை கிராமங்களை நோக்கி திட்டமிட்டு தாக்குதல் நடத்தி குழந்தைகள் உட்பட பலரை பாகிஸ்தான் தாக்கியதாக குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் தன்னை கண்ணாடியில் பார்த்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது எனவும் தெரிவித்தார். அதே சமயம் ஐநா மேடையில் பாகிஸ்தான் பிரசங்கிப்பதை நிறுத்தி தனது நாட்டுக்குள் உள்ள குழந்தைகள் மற்றும் பொதுமக்களின் உயிரை காக்கும் பொறுப்பேற்க வேண்டும் என துபே வலியுறுத்தினார். மேலும் ஆப்கானிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் மேற்கொண்ட ட்ரோன் மற்றும் வான்வழி தாக்குதல்களில் பல குழந்தைகள் உயிரிழந்ததை உலகம் பார்த்தது என்றும் சுட்டிக்காட்டினார்.